வயசு அப்படிங்க. அதுக்குள்ள குடும்ப சுமையை எப்படி அவளால புரிஞ்சுக்க முடியும்? குடும்ப நடத்த மட்டும் தெரிஞ்சிருக்குல்ல. இது சொல்றதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு சக்தி. ஆனா அவ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ராம். குடும்ப கஷ்டம் தங்கச்சியை வேலைக்கு அனுப்பிச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. இது பாருங்க ராம், என்ன பிரச்சனைன்னு சொன்னாதான் என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு யோசிக்க முடியும். சரி, ரத்னாக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? ரத்னா யாரையோ காதலிக்கிறா. என்னது? அது தெரிஞ்சது என்னால தாங்கிக்க முடியல சக்தி. அவ காதலிக்கிறது கூட தப்பு இல்ல. ஆனா இப்ப அவ கர்ப்பமா இருக்கா சக்தி. என்ன சொல்றீங்க ராம்? கர்ப்பமா? நம்ம ரத்னாவா? யாரோ மோகன் ஒருத்தன் அவ கூட ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறானா. ஐயோ, எங்க பாக்குறதுக்கு ரொம்ப தைரியமான பொண்ணா இருப்பா. அவ போயா எப்படி? அந்த தைரியத்துலதான் காதலிச்சிருக்கா. அதே தைரியத்துலதான் அவன் கூட சேர்ந்து குடும்பமும் நடத்திருக்கான். இப்ப கர்ப்பமா வந்து நிக்கிறான். என்ன பண்றதுன்னு அவளுக்கும் தெரியல, எங்களுக்கும் புரியல. ராம், சட்டப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருங்க ராம். யார் கூட? அவ கர்ப்பத்துக்கு காரணமானவன் கூட தான். என்ன போய் பையன் வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேச சொல்றியா? ஆமா ராம், வீட்டுக்கு பொறுப்பான ஆள் நீங்க தானே. நீங்க தானே போய் பேசணும். எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் கேப்ப? என் தங்கச்சி உங்க வீட்டு பையன் கிட்ட கெட்டு போயிட்டா, அவளுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு பிச்சை கேட்க சொல்றியா? இதுல கௌரவம் பார்க்க முடியாது ராம். நீங்க கேட்டுதான் ஆகணும். இதுல நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. நீ சொல்றது எனக்கு புரியுது சக்தி. ஆனா நான் இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியா இருக்க. எனக்கே நிலையான ஒரு வேலை இல்ல. வீட்டை சுத்தி 1008 கடன். சரி, வாழ்க்கை அது போக்குல போகட்டும்னு இருந்தா இவ இப்படி ஒரு தலையில ஒரு இடிய தூக்கி போட்டா சக்தி. வெறுப்பா இருக்கு எனக்கு. எப்போ அக்கா தங்கச்சிகளை தாண்டி நான் சிந்திச்சதே இல்லை. என்னை பத்தி உனக்கே தெரியும். நான் என்ன பத்தியோ இல்ல நம்ம வாழ்க்கை பத்தியோ இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்கேன்னா? எனக்கு எல்லாமே என் அக்கா தங்கச்சிங்க தானே. ஒரு நல்ல சூழ்நிலையில நானே முன்னால நின்று அவங்களுக்கு மாப்பிள்ளைய பார்த்து அண்ணங்கிற உரிமையில கம்பீரமா தங்கச்சிங்களை தாரம் வாத்து கொடுக்கணும்னு எவ்வளவு எல்லாம் கனவு கண்டேன். இப்ப அதுக்கெல்லாம் வழியே இல்லாம போச்சு சக்தி. நீ ஈஸியா சொல்லிட்ட பையன் வீட்டுல போய் பேசுன்னு. எந்த மூஞ்சியை வச்சுட்டு போய் கேப்ப? உன் தங்கச்சிக்கு என்ன செய்வேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? நான் என்ன பண்றேங்கிற கேள்விக்கே என்கிட்ட பதில் இல்ல. அப்புறம் எப்படி இந்த வரதட்சணை, இந்த கல்யாணம் எப்படி என்னால செய்ய முடியும்? இந்த பிரச்சனையை தள்ளி போட 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் 40 பேருக்கு தெரியும். நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு இதுல சங்கடம் கிடையாது. 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம அவ படிச்சு வேலைக்கு போற பொண்ணு. பெருசா வரதட்சணை பிரச்சனை இருக்காது ராம். நீங்க தயங்காம போய் கேளுங்க. ராம், யாரோ ஒருத்தி சொல்றான்னு நினைக்காதீங்க. நான் உங்க மனைவியா சொல்றேன். நான் சொன்ன கேப்பீங்கல்ல? யோசிக்காதீங்க ராம், கிளம்புங்க. சார், 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 மிஸ்டர் மோகன். நான் தான். என் பேர் ராமன்.
உங்க கூட ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ரத்னாவோட அண்ணன். ஆ தெரியும். ஏன் வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ம். வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காருங்க. தேங்க்யூ. ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்னவா இருக்கீங்க? அசிஸ்டன்ட் மேனேஜர் சார். தர்மசங்கடமான சூழ்நிலை. எந்த அண்ணனுக்கும் வரக்கூடாத நிலைமை எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு அக்கா தங்கச்சி தங்கச்சி இருக்கா? என்ன பண்ணுறாங்க? காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கா. ஸோ கல்யாணத்துக்கு காத்துட்ருக்காங்க. ஆமாம் சார். மோகன், ஏனாலுமே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். என்னோட தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம் பண்ணியே ஆகணும். இதுக்கு மேலே தள்ளி போட முடியாது. அது விஷயமா பேசதான் நான் இப்போ வந்திருக்கேன். டேய், இங்க வாடா. என்னடா அவர் தங்கச்சி கல்யாணத்துக்காக இங்க வந்து நிக்கிறாரு? நீ ஏதாவது வில்லங்கம் பண்ணிட்டியா? அப்பா, நானே பயந்து போயிருக்கேன். இதில் நீ வேற பேசாம இருக்க. சார், நீங்கள் தான் மோகனோட அப்பா. ஆமாங்க. உங்ககிட்ட தான் சார் நான் பேசணும். இந்த பக்கம் வாடா. சார் வேண்டாம் சார், என்கிட்ட எதுவும் பேசுறாதீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால நீங்க என்கிட்ட பேசி நான் ஏதாவது சொல்லிட்டா என் பொண்டாட்டி என்ன பேய் ஓட்டிடுவா. அதனால அவளே வருவா, அவகிட்டயே பேசிக்குங்க. சார், அவங்க எப்போ வருவாங்க சார்? வந்துருவா, உள்ளதான் இருக்கா. வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு இந்நேரம் அவ மூக்குல வேர்த்திருக்கும். கோவில் மாடு மாதிரி இங்க வருவா, நீங்க வெயிட் பண்ணுங்க. மாடு வந்துருச்சு. யாருங்க இவன்? ஏண்டா, யாரு வீட்டுக்கு வந்தாலும் நடு ஹால்ல நிக்க வச்சு பேச வேண்டியதுதானா? அது யாரையா நீ? அம்மா அம்மா, நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் ரத்னான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுடைய அண்ணன் பேர் ராமு. டேய், உங்ககிட்டயா கேட்டேன்? அவருக்கு வாய் இல்லையா? அம்மா, நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். ஆ, இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் என்ன பார்க்க தான் வருவாங்க. இந்த வெட்டி மனுஷனை தேடி யார் வர போறாங்க? சொல்லுங்க, என்ன விஷயம்? அது நான் கல்யாண விஷயமா வந்திருக்கேம்மா. அப்படியா? இது முதல்லயே சொல்லிருக்க கூடாதா தம்பி? உட்காருங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்க தம்பி, உட்காருங்க. தம்பி, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். இதோ நிக்கிறாளே, இவதான் என் பொண்ணு. பிகாம் படிச்சிருக்கா. நகநட்டு கேட்காம படிப்பையும் அழகையும் மட்டும் எதிர்பார்க்கிற இடமா இருந்தா உடனே சொல்லுங்க, முடிச்சிடலாம். அப்புறம் தம்பி, ஒரு சின்ன சந்தேகம். இந்த துபாய் நாட்டுல எல்லாம் பொண்ணுக்கு நகை நட்டெல்லாம் போட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே கூட்டிட்டு போவாங்களாமே, அந்த மாதிரி ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்க தம்பி, உடனே முடிச்சிடலாம். அம்மா, நான் கல்யாணம் பேச தான் வந்தேன். ஆனா பொண்ணு எடுக்க வரலம்மா, பொண்ணு கொடுக்க தான் வந்திருக்கேன். புரியலையே தம்பி. என் தங்கச்சி நர்ஸா வேலை செய்யறா. உங்க பையனும் மோகனும் ஒரே ஹாஸ்பிட்டல் தான் வேலை செய்யறாங்க. சரி சரி, வேலை செய்யட்டும். அதுக்கும் கல்யாண விஷயம் பேசுறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? நான் என் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி யார்கிட்டயுமே சொல்லல. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த தடிமாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற ஐடியாவும் எனக்கு இல்ல. நான் இப்ப என் பொண்ணுக்கு தான் நல்ல பணக்கார இடமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிம்மா. நான் இப்போ ஏன் கல்யாண விஷயம் பேச வந்தேன்னா, என் தங்கச்சியும் உங்க பையனும் உன் தங்கச்சியே என் பையனும் ஒருத்தர் லவ் பண்றாங்கம்மா. அடி செருப்பால. அம்மா, வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சிட்டு வாடானா காதெல்லாம் கத்திரிக்காயா. இருடா, உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். இத பாரு, முதல்ல என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறமா தான் இவன் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கணும். இந்த காலத்துல காதலுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். நீங்க உங்க வீட்டு பொண்ணை கண்டிச்சு வைங்க, நான் என் பையனை கண்டிச்சு வைக்கிறேன். கிளம்பு அம்மா, கிளம்பு போ. அம்மா, இது சாதாரண விஷயம் இல்லம்மா. அந்த மாதிரி காதல் இல்லம்மா இது. வேற என்ன காதலு? தம்பி, பொண்ணை கண்டிச்சு ஜாக்கிரதையா வளர்க்கணும். 4 ஆம்பளைங்க புழங்குற இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்க தான் பொறுப்பா நடந்துக்கணும். மோகன், நடந்தது கொஞ்சம் அம்மா கிட்ட சொல்லுங்களேன். அது அவனுக்கு என்ன தெரியும் தம்பி? பச்சை புள்ள அவன். நாங்க நல்ல குடும்பம் தம்பி. அம்மா, நாங்களும் நல்ல குடும்பம் தான்மா. அப்பா அம்மா இல்லைனாலும் என் தங்கச்சியை நான் நல்லபடியாக தான்மா வளர்த்துருக்கேன். ஆயப்ப வேற இல்லையா?
அதான் தான் போன போக்கிலேயே வளர்ந்துருச்சு. சரி தம்பி, இதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க. இதெல்லாம் வயசு கோளாறு. போன்ல பேச வேண்டிய விஷயத்துக்காக நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கவே வேணாம். எதுமா போன்ல பேச வேண்டிய விஷயம்? 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு பேச வந்தா இப்படி வெடுக்குன்னு பேசினா என்னமா அர்த்தம்? ஏன்பா, இவன் எவளையாவது ஒருத்திய காதலிச்சுட்டு வருவான், அவளா நான் மருமகளா ஏத்துக்கணுமா? சி சி சி, அதுவும் ஒரு நர்ஸ. பெருசா என்ன சம்பாதிச்சிட போறா? 8000மோ 10,000மோ? சரி சரி, நீ என்ன பண்ற? நான் இப்போதைக்கு சொசைட்டில வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா. ஆ? காய்கறி கடை வைக்க இடம் பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி, வீட்ல தான் அப்பா அம்மா இல்ல, வேற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குழந்தை குட்டின்னு? அக்கா கல்யாணம் ஆகி வீட்டோட தான் இருக்கா. 2 தங்கச்சிங்க, ஒருத்தி காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா. அப்போ பிச்சைக்கார குடும்பம்னு சொல்லு. உங்க அக்கா மாமியார் வீட்டுக்கு போக முடியாம வீட்ல கிடக்குறா. ஒருத்தி நர்ஸு, நீ அன்னக்காவடி. நல்லா இருக்குப்பா. இப்படி ஒரு குடும்பத்துல நான் எப்படிப்பா பொண்ணு எடுப்பேன்? போ நீ கிளம்பு. அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. எங்ககிட்ட பணம் காசு இல்லாம இருக்கலாம், ஆனா நல்ல குணம் உள்ளவமா என் தங்கச்சி. இரு, குணம் யாருக்கு வேணும்? என்னடா மோகனே, உனக்கு புத்தி இல்ல? காதலிச்சுதான் காதலிச்ச, ஒரு பணக்கார பொண்ணா உனக்கு கிடைக்கல? இப்படி ஒரு வீணா போன குடும்பத்திலயா பொண்ணு பாப்ப? இத பாருப்பா, வீணா நின்னு கண்ணை கசிக்கிட்டு இருக்காத. இது நடக்காது. உன் தங்கச்சிய விளக்கமாத்தாலேயே அடிச்சு என் பையனை மறந்துட சொல்லு. புரியுதா? ஏய், நீ அவளை மறந்துடுற என்ன? புரிஞ்சுதா? சரி சரி, நீ கிளம்புப்பா. அம்மா, நீங்க சொல்ற மாதிரி சாதாரணமா இதை விட்டுற முடியாதுமா. உங்க பையனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். ஏய், உனக்கு புரியுதா இல்லையா? நீ முட்டாளா? முடியாதுன்னு சொல்றல்ல? இல்லம்மா, நீங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். என்ன மிரட்டுறியா? சூழ்நிலை அப்படிமா. உங்க பையனால என் தங்கச்சி கர்ப்பமா இருக்காமா. இப்ப சொல்லுங்கம்மா, இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? என்ன கன்றாவிடா இது? அவன் பாட்டு பேசிட்டே போறான், நீ என்னமோ அமைதியா நின்னுகிட்டு இருக்க. நல்ல குடும்பம்னு சொன்னா நாரி போன குடும்பமா இருக்கு. அம்மா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கு என்ன என் மரியாதை? வெள்ளத்தோல வசதி வாய்ப்போட பல இருக்கான்னு இப்படி தாராளமா பழக விட்டுட்டு மாப்பிள்ளை கேட்டு வரியா? அம்மா ப்ளீஸ்மா. உன் தங்கச்சி என் மகன் கிட்ட தான் கெட்டு போனான்னு என்னையா சாட்சி? மோகன், இது வரைக்கும் உங்க அம்மா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருந்தீங்க. இதுக்கு மேலே அமைதியா இருந்தா நாகரிகம் இல்ல மோகன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க. டேய், அவன் என்னப்பா பேசணும்? டேய், நீ பேசாம உள்ள போடா, நான் பேசிக்கிறேன். அம்மா, ரத்னாவோட கர்ப்பத்துக்கு நான் தாம்மா காரணம். வெக்கமே இல்லடா உனக்கு? ஊர் உலகத்துல 1000 பேர் 1000 தப்பு பண்றான், எல்லாம் சாட்சி வச்சுட்டா பண்றானுங்க. இத பாருங்க தம்பி, என் மகன் ஆம்பளை, அவன் இப்படிதான் இருப்பான். ஜாக்கிரதையா இல்லாதது உன் தங்கச்சியோட தப்பு. காதும் வச்ச மாதிரி களைச்சிருங்க. ஆகிற செலவை ஆளுக்கு பாதியா ஏத்துக்குவோம். அம்மா, ஏமா இப்படிலாம் அசிங்கமா பேசுற? அந்த பொண்ணு பாவமா. ஏய், இதெல்லாம் கேட்டுட்டு இங்கதான் நின்று இருந்தியா? இங்க பார், இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம். வாயை மூடிட்டு உள்ள போ. மல்லி, கொஞ்சம் நிதானமா பேசு. நம்ம புள்ள மேல தப்பு இல்ல. வாயில ஏதாவது வந்துட போகுது. பெரிய நாட்டாம இவரு. பஞ்சாயத்துக்கு வந்துட்ட? எல்லாம் எனக்கு தெரியும். அம்மா, நீங்களும் ஒரு பொம்பளை தானே, ஒரு பொண்ணை பெத்த தாய் தானே. இந்த மாதிரியே உங்க பொண்ணுக்கும் நடந்தா காசை வாங்கிட்டு அதை கலைச்சிருவீங்க. யோ, என்னையா பேசுற நீ? என் பொண்ணை நான் அப்படியே வளர்த்து வச்சிருக்கேன்.
அம்மா கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க. அப்படிதான் ஏன் பேசுவேன். சொலையா புள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருப்பேன். வசியம் பண்ணி வளைச்சு போட்டு சொத்தெல்லாம் சுட்டிட்டு போலான்னு பாக்குறியா? உன் வீட்டு பொண்ண என் வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ போ. யாருக்கு வேணுமா உங்க சொத்து? உங்க சொத்துக்கு நான் ஆசைப்பட்டு இங்க வரல. நடந்த தப்ப வெளியே தெரியாம முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். அதனாலதான் நாகரிகமா சம்பந்தம் பேச வந்தேன். அதுக்கு நீங்க தயாரா இல்ல. சரிங்க, ஓகே. என் தங்கச்சியை உங்க பையன் கெடுத்துட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு புகார் கொடுக்குறேன். சாட்சி கேட்டீங்கல்ல, டிஎன்ஏ டெஸ்ட்ல தெரியும் யார் குழந்தைன்னு. போலீஸ் ஸ்டேஷன்ல மீட் பண்ணலாமா? நான் கிளம்புறேம்மா. சரி தம்பி, சரி. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. இவனை தூக்கி ஜெயில வைக்கட்டும். உன் தங்கச்சி கூட பழகின பாவத்துக்கு இவன் ஜெயிலே கிடக்கட்டும். போ. அப்படி சொல்லமா, நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா எனக்கு வேற வழியே இல்லம்மா. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் ஆகணும். இவனை எப்படி சரி கட்டி அனுப்புறது? போலீஸுக்கு போனா கல்யாணம் நடந்துடும். ஒன்றும் இல்லாதவளை மருமகளா ஏத்துக்கிட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன காரி துப்புவாங்க. என்ன பண்ணலாம்? வகையா மாட்டிக்கிட்டோமோ? எல்லாம் இவனாலதான். 50 பவுன் 60 பவுன் கேட்டா பையன் துண்டாக்கான துணியை கடன்னு ஓடிடுவான். இதுதான் ஒரே வழி. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா. நான் போலீஸ் கிலீஸ்னு சொன்னதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்கம்மா. அம்மா, தயவு செஞ்சு என் தங்கச்சியோட நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா. அவளுக்கு உடனே கல்யாணத்தை பண்ணி வைக்கலனா வயிறு பெருசாயிடுமா. எங்க குடும்ப மானமே போயிடுமா. அப்புறம் என் குடும்பத்தோட எல்லாருமே தற்கொலை தான்மா பண்ணிக்கணும். ஐயோ, ஏன் தம்பி அழுவுற? ஆம்பளை பிள்ளை இப்படி அழுவலாமா? நீ அழுத உடனே என் மனசெல்லாம் பக்குன்னு ஆயிடுச்சு தம்பி. நீ சொல்றது புரியுது தம்பி. ஏன்னா இத பாரு, வாடி. நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன்ல. இவளுக்கு இப்படி எல்லாம் நடந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஆமாமா. ஆனா என் குடும்ப நிலைமையும் கொஞ்சம் சரியில்லையே. விளங்காதவன் புருஷனா இருக்கான். தோ தலையெடுத்து குடும்பத்தை காப்பாத்துவான்னு நினைச்சேன். தருதலையா சுத்துறான். ஆனா உன் குடும்ப நிலைமையும் சரியில்லையே. ஆமாமா. தங்கச்சி வேற கர்ப்பமாயிட்டா. கல்யாணத்தை தள்ளியும் போட முடியாது. வயிறு பெருசாயிரும். ஆமாமா. தயவு செஞ்சுமா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ். சரிப்பா, உன் தங்கச்சிய நான் என் மருமகளா ஏத்துக்கிறேன்ப்பா. என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. சரி. ரொம்ப நன்றி. இருக்கட்டும், பெரிய வார்த்தையெல்லாம் வேண்டாம். ஆனா வெறுங்கை வீசிக்கிட்டு வந்தா வேலைக்கு ஆகாதுப்பா. ஏதோ உன் தங்கச்சி கழுத்துல ஒரு 50 பவுன் நகை, ஒரு 50 பவுன் நகை, இந்த தருதலைக்கு ஒரு பைக்கு, கல்யாண செலவுக்கு ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ பணத்தை ரெடி பண்ணிட்டீனா உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம்ப்பா. அம்மா, அதுக்குன்னு 50 பவுன் 60 பவுன்னா நான் எங்கம்மா போவேன்? நான் என்னப்பா பண்ணுவேன்? எனக்கும் ஒரு பொண்ணு இருக்காப்பா. அவளுக்கும் நகை நட்டெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? அம்மா, அதுக்குன்னு நான் உன் தங்கச்சி கொண்டு வரதை வச்சுதான்ப்பா இவளை நான் கரை சேர்க்கணும். எனக்கும் வேற வழி இல்லப்பா, உனக்கும் வேற வழி இல்லப்பா. அவசரம் ஒண்ணும் இல்ல, வீட்டுல போய் யோசிச்சு நிதானமா வந்து சொல்லு. முடியாதுன்னு தோணுச்சுன்னா உன் தங்கச்சி கர்ப்பத்தை கலைச்சிட்டு வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இங்க நடந்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும். நீயும் வெளியே சொல்ல வேண்டாம், நானும் வெளியே சொல்ல மாட்டேன். கிளம்பு, உங்க வீட்டுல போய் யோசி தம்பி. போப்பா. டேய் போ, நல்ல புத்திமதி சொல்லி பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லு. ஏன்னா உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். போ.
சார் வந்துட்டான் பரதேசி. ஒன்றும் இல்லாதவன் தங்கச்சிய நான் மருமகளை ஏற்றுக்கணுமா? எந்த காலத்தில் நீ 50 பவுன் ரெடி பண்ணுறது, இந்த வீட்டு மருமகளாக கொண்டாந்து விடுறது? ஆ அது மட்டும் இல்ல, பொண்ணு ஸ்ரீதருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கா, ரொம்ப அழகாவும் இருக்கா. அது மட்டும் இல்ல, பொண்ணோட ஃபேமிலி எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஆக்சுவலா ஸ்ரீதருக்கு பொண்ணு பார்க்க வேண்டிய வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஸ்ரீதர் கல்யாண பத்திரிக்கையோட நான் உங்க வீட்டுக்கு வரேன், சரியா? சரி, நான் அப்புறம் பேசுறேன். பாய். ஏய் உமா, என்ன சர்ப்ரைஸா இருக்கு? வா உள்ள வா வா. என்ன திடீர்னு நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உட்கார் உட்கார். ஸ்ரீதர் மேலதான் இருக்கா, இத கூப்பிடுறேன். ஸ்ரீதர், ஸ்ரீதர் கொஞ்சம் சீக்கிரம் வாயே. வரேன்க்கா. அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி. ஏய் வாடா. ஏய் வா. உமா, ஹாய் உமா. ஹலோ. நேத்து உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப நாம 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோமே தவிர ஒரு வார்த்தை கூட பேசிக்க முடியல. என்னடா பொண்ணு கேட்டு வந்தா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படிங்கிற ஒரு ஃபீல் உனக்கு இருந்திருக்கும். ஏன்னா உன்னை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கும் அதே ஃபீல் தான் இருந்தது. உமா, என்ன சாப்பிடுற? காஃபி, டீ, ஜூஸ்? காஃபி. ஓகே. டேய் உனக்கு என்னடா? உமாவுடைய சாய்ஸ் தான். இப்பவே உமாவோட சாய்ஸா? அக்காவை சுத்தமா மறந்துடுவேன். சரி, நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். உமா, இவ்வளோ சீக்கிரம் நீ என் வீடு தேடி வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல ஃபோனில் கொஞ்சம் பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஷாப்பிங், பெருசாக ஒரு டேட்டிங், அதுக்கப்புறம் ஒரு நல்ல லவபிள் கப்பலாக நாம புரிஞ்சுப்போன்னு நினச்சேன். பட் நீ ரொம்ப ஸ்பீடாக இருக்க. என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு ஆசையாக வந்த உன்னை பேசவே விடாமல் நானே பேசிகிட்டு இருக்கேன். ஐ எம் சாரி. இப்போ நீ பேசு. உமா, என்ன எதுவுமே பேசாம இங்க வந்து நிக்கிற? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. நீங்க என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி மனசுல ஆசைப்பட்டு அப்புறமா என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் எனக்கு கல்யாணத்துல உடன்பாடு இல்லை. கல்யாணம் பண்றதுல உடன்பாடு இல்லையா? இல்ல என்ன கல்யாணம் பண்றதுல உடன்பாடு இல்லையா? உங்களை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்றதுல இஷ்டம் இல்லை. என்னம்மா இப்படி சொல்ற? நான் இப்படியெல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கேன் தெரியுமா? கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு. கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்கிற கனவு. எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. அந்த லட்சியத்தை கல்யாணங்கிற பந்தம் அழிச்சிடுங்கிறதுக்காக நான் கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உமா, உன் லட்சியத்துக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். இது எல்லா ஆம்பளைங்களும் ஆரம்பத்துல சொல்றது தானே. தப்பா நினைச்சுக்காதீங்க, யதார்த்தத்தை சொன்னேன். இதை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தியா? ஆமா, சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல நான் ஏதாவது சாதிக்கணுங்கிற லட்சியத்தோட இருக்கேன். சோ நீங்க என்ன மறந்துட்டு வேற ஒரு பொண்ணு. ப்ளீஸ், நான் உன்னை பார்த்த முதல் பார்வையிலேயே நீ மனசுக்குள்ள வந்துட்டோமா? அதுக்கு பேரு லவ்னு சொல்ல முடியாது, அது இன்ஃபாக்சுவேஷன். லவ் வர அளவுக்கு எத்தனை நாளைக்கு நீங்க என்னோட பேசி பழகிருக்கீங்க? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க ஸ்ரீதர். என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை.
நீங்களே ஏதாவது காரணத்தை சொல்லி இந்த கல்யாண பேச்சை நிறுத்திடுங்க. உங்க அக்கா கிட்ட என் வாயால சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தயவு செஞ்சு நீங்களே சொல்லிடுங்க. நான் வரேன்.